இந்த லைட்டுக்கு முரல்கள் பாயிறதானே இப்ப ஆளுக்கு அந்த முரல் களத்துல பாஞ்சிச்சு. அப்படியே வளமா ரத்தம் மூடினோன்னு அப்படியே ஆள் அதுலயே. மீன்பிடிக்க கடலுக்கு சென்றவர் முரல் மீன் குத்தி பலியான சோக சம்பவம் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குருநகர் கடலில் நேற்றிரவு இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 29 வயதுடைய இளைஞர் ஒருவரை சம்பவத்தில் பலியாகியுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். நேற்று ஒரு 11 மணி வரை தொழிலுக்கு போனாங்க. போன இடத்துல வலையெல்லாம் வச்சு போட்டு இருந்தாங்க. இந்த லைட்டுக்கு முரல்கள் பாயிறதானே இப்ப கொஞ்சம் கிட்ட பரப்பு தண்ணி வந்தோடனே ஆளுக்கு அந்த முரல் களத்துல பாஞ்சிச்சு. களத்துல பாஞ்சோன்னு பக்கண்டு ஆள் களத்தை பொத்தி பிடிச்சிட்டு அப்படியே வளமா ரத்தம் மூடினோன்னு அப்படியே ஆள் அதுலயே மயங்கி விழுந்துட்டு அப்படியே கொண்டே அந்த பாலத்துல இந்த மண்டை பாலத்துல நாளை விட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் ஏற்றி போட்டு அனுப்பி விட்டுனாங்க. ஒரு எங்களை மச்சானோட வளமையா நாங்கள் 3 பேர் சொல்லுக்கு போறாங்க. போற இடத்துல விலைகள் வச்சு அடி விலையெல்லாம் வளைஞ்சு அடிக்கிறாங்க. இப்போ லைட்டுகளுக்கு முரல்கள் பாயிறது பாயக்க அவதானமாக தான் இருக்கிறாங்க. அவர் அங்கால சைட்ல நின்று விலை இழுக்கிறவர், நான் இஞ்சால் நின்று இழுக்கிறேன். ஒரு ஆள் மேல அணியத்துல இருந்து தாங்குறவர். அவர் அணியத்துல இருந்து இழுக்க அந்த லைட்டு கூச்சத்துக்கு மீன் ஆள்ல பாஞ்ச களத்துல குத்தினோன்னா அவரால் ஒன்றும் செய்யலாம். போய் அப்ப களத்துல இருந்து கொஞ்ச நேரத்தால ஆளுக்கு அப்படியே ரத்தம் ஓவரா பாஞ்சோன்னு அவரே தானே அப்படியே மயங்கி போட்டுக்கே விழுந்தோன்னு ஒன்றும் செய்யலாம். அப்படி மழை மட்டும் விலையிற வெட்டி போட்டு அந்த மண்டை பாலத்துக்கிட்ட ஆளை ஏற்றி போட்டு அப்ப எல்லாம் படிவா தான் இருந்தவர். ஆளை ஏற்றி போட்டு அந்த ரத்தமாக போகணுன்னா ஆளுக்கு சுயநிவில்லை ஆளுக்கு. அப்புறம் அதில் ஒரு மோட்டர் சைக்கிளில் ஒரு ஆள் வந்தாப்புல அதில் அதை ஏற்றி எங்கள் மச்சானை இன்னொரு மச்சானை ஏற்றி அனுப்பி விட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம். ஹாஸ்பிட்டலில் போகிறதெல்லாம் ஆள் இப்படி சொன்னவங்க எங்களாலே ஒன்றும் செய்யலாம். போயிட்டு எதாச்சியா நடந்த இதுதானே.